வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் இந்த பாடத்துல கேட்கப்பட்ட கேள்விகள், இந்த 3 செக்ஷன்லயும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். இது பார்த்ததுக்கு அப்புறம் கிராமர் போர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டிஸ்கஸ் தி ஆன்சர்ஸ் for all the 3 sections that is given in the last stone carver. Okay, இந்த முதல் செக்ஷன்ல என்ன சொல்லப்பட்டது? ஒரு வயதான நபர், அவர் ஒரு பாரம்பரியமான கல் செதுக்கும் நபர். அவர் இந்த கோயில்களுக்கு சிலைகள்லாம் தயாரிச்சான்னு சொல்லப்பட்டது. இது தன்னுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் கத்துண்ட வித்தைய, தான் அப்பாட்டேந்து கத்துண்ட வித்தைய அவர் கடைபிடிச்சணுங்க. தான் பையனும் அந்த மாதிரி கத்துக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். He wanted his son to also learn this art, but his son Gopal was not at all interested in this sculpting work. So he suggested him, தன்னுடைய பையன் நீங்க ஏன் வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை தேடி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்ற. ஆனா இவருக்கு இந்த வேலையை விடுறதுக்கு விருப்பம் கிடையாது. அதனால அப்பா நான் பேச்ச இவ்வளவு சொல்லியும் கேட்காதனால இவர் விட்டுட்டு போயிடுறார். He goes to Agra in search of a work or a job. But this man continues to do the sculpting work. இவர் இந்த வேலையை தொடர்ந்து செய்யறார். இவர்கிட்ட ஒரு சேவகர், ஒரு வேலை செய்யும் நபர் இருந்தார். அவருடைய பேர் என்ன? சலீம். He had a servant by name Salim. Who had? The old man had. The old man had a servant by name Salim. He was very loyal to him. So he was very dedicated. He had come to learn work from this old man 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட வேலையை கத்துக்கணுங்கிறதுக்காக வந்திருப்பார். இதோட இந்த முதலாவது செக்ஷன் ஆனது நிப்பாட்டப்பட்டு வந்திருக்கும். The first section would have got over with this. Yeah. Now we will see the answers for the questions asked in section 1. The whiteboard levels were stained by many monsoons. Stained by அப்படின்னா என்ன? ஒரு கரை அந்த துணி மேல படுறது. Stained by. They are not material. So the two options which is given in our book, the walls were made dirty by rain. The monsoons removed the dirt from the walls. இந்த மழை பெஞ்சதுனால இந்த சுவத்துல இருந்த கரைகள்லாம் நீக்கப்பட்டதா, இல்லாட்டி கரைகள் இந்த சுவத்துல மழையால ஏற்படுத்தப்பட்டதா, அதுதான் அது எது நம்ம தேர்ந்தெடுக்கணும். The walls were made dirty by rain. சுவர்கள் எல்லாம் மழையால கரைப்படுத்தப்பட்டது. Because of rain, the walls became stained. It became dirty. I'm tired of working for a pittance. Pittance அப்படின்னா என்ன? ரொம்ப குறைச்சான ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்யறது. Very little money to work for a very little money. Pittance. வேலை செய்யும். அதுதான் pittance. He didn't want to work because he was tired. ரொம்ப ஓஞ்சு போயிருந்ததுனால வேலை செய்ய விருப்பப்படலையா? He didn't want to work as he gets low income for his work. தன்னுடைய வேலைக்கான ஊதியம் சரியான அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு தெரிவிச்சது பதில். He didn't want to work as he gets a low income for his work. தான் செய்யற வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, அதுதான் அதற்கான அர்த்தம். So you need to select the option which is given in B. Ashen அப்படின்னா என்ன? சோர்வடைஞ்சு மேற்காட்டுறது, பேல் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல.
His voice was ashen. His face was ashen. It means he looked pale and dull. That is the right answer. பார்க்கிறதுக்கு ரொம்ப சோகமா காணப்பட்ட. He looked pale and dull. Ashen means pale. He is drenched to the skin. He is drenched to the skin. Drenchனா முழுமையா அப்படியே சொட்ட சொட்ட ஈரமா இருக்குது. இப்ப மழையில நம்ம நனைஞ்சிட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்படியே துப்பமா ஈரமா இருக்கும் இல்லையா? அதேதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. He is drenched to the skin. He is thoroughly wet. அதான் அர்த்தம். முற்றிலுமா அவர் நனைஞ்சு போயிட்டார். Two options which is given for this question is he is thin and skinny. ரொம்ப ஒல்லியா சதையை ஒட்டி இருக்கா போல ஒரு தோற்றம் அளிக்கிறார் இந்த பையன். He is thoroughly wet. முழுமையா ஈரமா இருக்கிறது. He is thoroughly wet. Drench அதுதான் வார்த்தை. Drenchக்கான அர்த்தம் thoroughly wet. இந்த 4 கேள்விகள் தான் இந்த செக்ஷன் 1ல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியா செக்ஷன் 2. இந்த செக்ஷன் 2ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த வயதான நபர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிருஷ்ணர் சிலைய முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார். அவருடைய கைகள்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சு காணப்படுது. அதே போலதான் அவருடைய மனசும். ஏன் மனசும் ரொம்ப சோர்வடைஞ்சு இருக்கு? ஏன்னா தன்னுடைய பையன் அவரை விட்டு போயிட்டார். அவருக்கு வந்து பசியும் இல்ல, தூக்கமும் இல்ல. He didn't feel hunger or thirst. ஆனா எப்படியாவது இந்த சிலைய முடிச்சே ஆகணுங்கிறது மனசும் சொல்றது. He had a strong desire to complete this work. பெரும் ஆர்வம், இந்த வேலையை எப்படியாவது முடிச்சிடணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். தன்னுடைய பையன் இவருக்கு எப்படியாவது உதவி செய்ய மாட்டாரான்னு இருந்தது. வருவாராங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கு. அந்த நாள் கடைசியில அவர் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தவரும் செய்கிறார். In section 2, we have this question. Read the sentences and write in correct order. இந்த 7 sentences தரப்பட்டிருக்கு. இந்த 7 சென்டென்ஸையுமே நம்ம சரியான வரிசையில, அதாவது கோஹரண்ட் ஆர்டர்னு வச்சுக்கோமே, அந்த ஆர்டர் சரியான வரிசையில நம்ம எழுதணும். 7 வாக்கியங்களையும் முதல்ல படிப்போம். இந்த சென்டென்சஸ் தான் நம்ம புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் இங்க எழுதியிருக்கேன். He wished to have Gopal with him. அவர் தன்னுடன் கோபால் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். Salim felt that it should come from within. சலீம்க்கு என்ன தோணித்து? இது தனக்குள்ள மனசார வரணுங்கிறது அவருடைய எண்ணமா இருந்தது. He thought he wouldn't be able to finish it. அவரால் முடிக்க முடியுங்கிறது தோணல. இந்த வயதான நபருக்கு இந்த சிலைய ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, கிருஷ்ணருடைய சிலை வடிவமைக்கிறார் இல்லையா, அது முடிக்க முடியும்னு அவருக்கு தோணல. The old man worked tirelessly on the sculpture. The old man worked tirelessly on the sculpture. He realized that Gopal must learn to carve the finer details. நுணுக்கமான விஷயங்களை வந்து கோபால் கத்துக்கணுங்கிறது தான் இவர் எண்ணினர். He had a strong wish to finish it in time. நேரத்தோட முடிக்கணுங்கிறது தான் அவருடைய மனதார பெரும் ஆர்வமா ஒரு ஆசையா இருந்தது. நாட்கள் கடந்து போச்சு. He felt very weak. ரொம்ப சோர்ந்து போயிடார். Over days he felt very weak. So in which order do we write this? எது முதலாவது சென்டென்ஸா வரும்? Can someone tell me? இந்த சென்டென்ஸ், அதாவது இப்ப 4வதோ 5வது சென்டென்ஸ் முதலாவதா வரும்னா, you can just tell me the number which will come as the first sentence.
The old man worked tirelessly on the culture. இதுதான் முதலாவது சென்டென்ஸா வந்திருக்கணும். அடுத்தபடியா இது ரெண்டாவது சென்டென்ஸா வந்திருக்கணும். நேரத்துடன் அந்த வேலையை அந்த சிலையை வந்து முடிச்சாடணுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்தது. He wanted to finish. He had a strong wish to finish it in time. முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஆனா உடலும் மனதும் அந்த அளவுக்கு இவருக்கு உறுதுணையா இல்லை. It didn't support him. He felt very weak. இதுதான் மூணாவது சென்டென்ஸா வந்திருக்கணும். உடலும் மனசும் உறுதுணையா இல்லை. அதனால என்ன ஆச்சு? He thought he wouldn't finish the work. தன்னால முடிக்க முடியாதுங்கிற எண்ணம் அவருக்குள்ள அதிகமாயிட்டே இருந்தது. இது ஃபோர்த் சென்டென்ஸ். இந்த நேரத்துல முடிக்க முடியலல்ல, இந்த நேரத்துல வந்து கோபால் தன்னுடைய மகன் கூடவே இருந்தா எப்படியாவது உதவி செஞ்சிருப்பாரு தன்னுடைய வேலையை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிற எண்ணமும் இவருக்குள்ள தோணிது. He thought he wished to have Gopal with him. The fifth sentence. Next sentence would be, he realized that Gopal must learn to solve the finer details. நுணுக்கமான விஷயங்கள்லாம் கோபால் வந்து கத்துக்கிறதுக்கு இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். Last sentence. இது Salim felt that it should come from within. இந்த சிலைய வடிவமைக்கணும், செதுக்கணும் அப்படின்லாம் இருந்ததுன்னா ஒருத்தர் சொல்லி வரக்கூடாது. மனசார நம்ம ஒரு கலையை கத்துக்கணுங்கிற எண்ணம் தனக்காகவே வரணும். இந்த எண்ணம் இவர் வந்து ரொம்ப உறுதியா நம்பினார். Salim had a strong feel that this kind of artwork should be learned by oneself with wholeheartedly. மனதார தானே முழுசா கத்துக்கணுங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு இருக்கணும்ங்கிறதுதான் சலிப்பினுடைய எண்ணமா இருந்தது. So this is the order in which these 7 sentences should have been written. இந்த 7 வாக்கியங்களும் இந்த வரிசையில வந்து எழுதப்பட்டிருக்கணும். Wait for a minute. Okay, fine. So this old man becomes very weak. He faints. மயக்கம் போட்டு விழுந்துரு. மறுநாள் எழுந்து பார்த்தோன்னா அந்த சிலை வந்து யாரோ ஒருத்தர் வந்து செதுக்கிட்டு இருக்கா போல, அதை வந்து முடிக்கிறா போல அவருக்கு ஒரு காட்சி காண்றது. அது யாரா இருக்கும்? ஒருவேளை என்னோட மகன் கோபால் வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசையும் அவருக்குள்ள இருக்கு. அது கோபால் தானா அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனா பார்த்தா தன்னுடைய சேவகன் சலீம் தான் அது. It was none other than his servant, an orphan boy Salim. So Salim was sculpting the Krishna statue. ரொம்ப அழகான வடிவத்துல அந்த கிருஷ்ணருடைய சிலைய அவர் வடிவமைச்சிருந்தார். He was completing the artwork, which was half completed by the old man.
அவர் பாக்குற ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எப்படி இந்த பையன் இப்படி கத்துண்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. முதல்ல ஒரு ஒரு மாதிரியான பயம் வருது. The old man was in fear. He was filled with fear, anger. ஒரு விதமான கோபம் வருது. ஏன்னா அவருடைய பையன் தான் முடிக்கணும்னு இவர் எப்படி பண்ணலாங்கிற ஒரு எண்ணமும் தோண்டு. He was filled with fear, anger, and kind of a confusion within himself. எப்படி இவரால முடிக்க முடியும்? He was in a shock as well. How Salim could complete this work. But Salim had been silently watching this old man. ரொம்ப நாளாவே இவர் எப்படி இந்த சிலைகள் எல்லாம் வடிவமைக்கிறார் செதுக்கிறாருங்கிறத ரொம்ப அமைதியா இந்த பையன் பார்த்துட்டே தான் இருந்திருக்கான். Salim had been practicing. He had been practicing sculpting secretly. ரொம்ப ரகசியமா அவர் கத்துனே தான் இருந்திருக்கார். For almost 2 years. கிட்டத்தட்ட 2 வருஷங்கள். For almost 2 years in the quarry. தன்னுடைய மாஸ்டர் போல் ஒரு சிறந்த செதுக்கும் நபராக ஆக வேண்டும்ங்கிறதான் சலீமனுடைய விருப்பமா இருந்தது. He wanted to be a sculptor like his master. So he always begged his master to teach him stone carving. Salim begged his master. வேண்டி கேட்டுக்கிற எனக்கு எப்படியாவது இந்த கலையை கத்துக் கொடுங்க. Salim begged his master to teach sculpting or stone carving. We write it as stone carving. யார் கேக்குறா? சலீம் இந்த வயதான நபரை கேக்குற. ஆனா அதுக்கு அந்த வயதான நபர் என்ன சொல்றாரு? வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு இல்ல, கத்துக் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் புதுசா இல்ல. Yes, already has in his hands and heart. மனதாரையும் உன்னுடைய கையிலுமே அந்த திறன்கிறது இருக்கு. நீ ஏற்கனவே வெற்றி பெற்றுட்ட. நீ ஏற்கனவே இந்த கலைய கத்துன்ட்ட நல்லாவே அப்படிங்கிற போல இந்த வயதான நபர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். இந்த பதிலையும் சலீம் கிட்ட சொல்றாரு. இதுதான் செக்ஷன் 3ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? So why this old man is in fear, anger and shock? He sees Salim carving the statue. Which statue? Krishna statue. So இந்த இதுல என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு? Page number 120 in our textbook. எல்லாரும் பேஜ் நம்பர் 120 ஓபன் பண்ணிக்கோங்க புத்தகத்துல. Read section 3, para 1 and 4. Answer the following questions. இப்படிதான் கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கும். In paragraph 1, they have asked 2 questions. முதலாவது paragraphல 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. I'll write the answers for the 2 questions which is asked. Who listened to the chipping sound of the chisel? யாருக்கு அந்த கற்களை ஒரு சில அந்த சத்தம் கேட்டது? Who listened to the chipping sound of the chisel? The old man. You need to write the answer as the old man. The old man listened to the chipping sound of the chisel. Chipping sound of chisel.
யாருக்கு கேட்டது? இந்த வயதானவர். Who was working with the hammer and chisel? யார் வேலை செஞ்சிருந்தா அந்த ஹேமரோடையும் இந்த சுத்தியினோடையும் அந்த ஹேமர்னாலையும்? சலீம் was working. Salim was working with the chisel and hammer. Hammer and chisel. சுத்தினாலையும் உளியினாலையும் யார் சுத்தியுடனும் உளியினுடனும் யார் வேலை செய்து கொண்டிருந்தார்? சலீம். இதுதான் பேராகிராஃப் 1ல கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. அடுத்தபடியா பேராகிராஃப் 4ல 3 questions are asked. In paragraph 4, 3 questions are asked. Let me read out the questions for you. Who was staring? யார் அப்படியே விளக்கி அப்படியே உத்து பார்த்திருந்தார்? இந்த வயதான நபர். யாரு பாது? யார் இந்த சிலையை வந்து செதுக்கின்னு இருக்கா? தெரியலையே. The old man was staring. Who was the young stone carver? Who was the old young stone carver? It is none other than Salim. Salim was the young stone carver. What was he working on? He was working on the face of the statue. He was working on the face of the statue. In section 3, they have asked few questions from para 1 and para 4. So we have answered those questions. Now we'll move on to the vocabulary section. Work in pairs. In A subdivision, arrange the words in alphabetical order. Find the meaning of the words from dictionary and fill in the blanks. எங்க இருக்குன்னு காட்டுறேன் நம்மளுடைய புத்தகத்துல. Arrange the words in alphabetical order. Find the meaning of the words from the dictionary and fill in the blanks. என்னெல்லாம் வார்த்தை தரப்பட்டிருக்கு? ஐகேபானா, அப்ளிக், ஆரிகமி, calligraphy, tapestry. These are the words just given. முதல்ல இதுக்கான அர்த்தம் என்னங்கிறது தெரியணும். அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆல்பபெட்டிக்கல் வைஸா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்ளிக் இஸ் தி ஃபர்ஸ்ட் வேர்ட். அடுத்தபடியா பீல ஏதாவது இருக்கா? இல்ல. அடுத்தபடியா calligraphy. First comes applique. Next comes the word calligraphy. Next comes the word ஐகேபானா. இதை வந்து நான் உங்களுக்கு படங்கள் மூலியமா இது என்னங்கிறதையும் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். Not only writing the meaning of these words, but also we'll see the pictures pertaining to these words. Okay. நாலாவதா எந்த வார்த்தை வரும்? Origami. Very good. Thank you for telling me the answer. Last word is tapestry. ஸோ இதுதான் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம எழுத வேண்டிய வார்த்தைகள். ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் என்ன? அப்ளிக் அப்படின்னா ஆர்னமெண்டல் நீடில் ஒர்க். ஆர்னமெண்டல் நீடில் ஒர்க். நெக்ஸ்ட் வேர்ட் calligraphy.
இந்த எழுதக்கூடிய வடிவமே இப்ப நம்ம ஒரு ஆன்சர் எழுதுறோம்னா இப்ப நான் போர்ட்ல எப்படி எழுதுறோம்னா நீங்க அந்த மாதிரி தானே புத்தகத்தில் எழுதுவீங்க. ஆனா இதை வந்து எழுதுறத there is a different style. அதனுடைய கலையே வந்து வேற விதமா இருக்கும். எழுதுற வடிவமே வேற விதமா இருக்கும். Calligraphy, it is the art of producing decorative handwriting. The art of producing decorative handwriting. Ikebana, the art of Japanese flower arrangement. The art of Japanese flower arrangement. Origami. It is also Japanese art. The Japanese art of folding paper. பேப்பரை வந்து மடிச்சு அது ஒரு அழகான வடிவத்துல ஒரு பட்சியாவோ ஒரு வீடாவோ ஒரு அழகான வெவ்வேறு ஷேப்ஸ்லயும் ஃபார்ம்ஸ்லயும் கொண்டு வர்றதுதான் இந்த ஆரிகேமிங்கிறது. The Japanese art of folding paper into various shapes and forms. First, you write down the meaning. I'll definitely show you the picture for each word that we have written in alphabetical order. Tapestry, ஒரு துணியில செய்யக்கூடிய ஒரு art form, a form of textile art, a form of textile art. Applique is ornamental needlework. Calligraphy, the art of producing decorative handwriting. Ikebana, the art of Japanese flower arrangement. Origami, the Japanese art of folding paper into various shapes and forms. Tapestry, a form of textile art. So, Ikebana அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பூக்களை வந்து அரேஞ்ச் செய்யற விதம். இப்போ நம்ம புக்கேல பார்த்தோம்னா பூக்கள் வந்து மேலும் கீழுமா அழகா வடிவமைச்சிருப்பாங்க. இது வந்து இந்த ஐக்கியபானாங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் அவங்களுடைய கலை. அது வந்து என்ன கலை, பூக்களை வந்து அரேஞ்ச் பண்றது. Applique, this is the first word that we have to write it in the alphabetical order. Ornamental needlework, மணி இந்த த்ரெட் ஒர்க் இதெல்லாம் பேஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு கலை. Applique. Ornamental needlework, ஊசி வச்சு செய்யக்கூடிய ஒரு கலை. ஆரிகேமி, நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் தான். இந்த பேப்பரை வந்து வெவ்வேறு கோணங்கள்ல வந்து மடிச்சு அது அழகா ஒரு டெக்கரேட்டிவ் ஷேப்புக்கும் ஃபார்முக்கும் கொண்டு வந்திருக்காங்க. முதல் இதுல பார்த்தோம்னா மீன்கிற மாதிரியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இல்லையா. Another one looks like a dog. Calligraphy, இங்க பாருங்க இந்த ஆல்பபெட் ABC இதெல்லாம் வெவ்வேறு ஷேப்ல வெவ்வேறு சாரி நாட் இன் ஷேப், இட் இஸ் ரிட்டன் இன் அ டிஃப்ரெண்ட் டிசைன், kind of a decorative handwriting, the art of producing a decorative handwriting. Tapestry, tapestry, a form of textile art. ஒரு அழகான ஓவியம் இந்த துணியில வந்து செய்யப்பட்டிருக்கலாம். இந்த மியூசியம் அது போல பார்த்தோம்னா இந்த வந்து நம்மளால பார்க்க முடியும். A form of textile art. அலங்கார பொருளா நிறைய வீட்டுல இந்த மாளிகைகள்லாம் நம்மளால இதை காண முடியும்.
ஸோ ஒவ்வொன்றுத்துக்கான அர்த்தம் என்னங்கிறத எழுதிட்டோம். அது படம் வாரிசா நம்ம பார்த்தோம். Now we need to match the tools with the art forms. Hammer and chisel. Hammer and chisel. Where do we use it? We use it for sculpture. Hammer and chisel. It's for sculpture. So you need to choose the option sculpture. Paint brush and palette. இதுதான் palette. இதுல தான் வந்து பெயிண்ட் எடுத்து போட்டுப்பாங்க. அப்பதான் நிறைய கலர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி நம்மளால ஒரு புது கலரை கொண்டு வர முடியும். That is the purpose they use the palette. So for what purpose it is used? It is used for painting. Molds and roll pins. Molds and roll pins. You need to choose the option pottery. இந்த மண்பானை வேலைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு உபயோகிக்கக்கூடிய பொருட்கள். அடுத்தபடியா scissors and paper. We use scissors and paper for doing collage. பேப்பர்லாம் கட் பண்ணி பயன்படுத்துவோம் இல்லையா? புது பிக்சரா நம்ம கொண்டு வருவோம். கொலாஜ்னா என்ன? நிறைய படங்கள் ஒரே பேப்பர்ல கொண்டு வரது, ஒட்டி செய்யும். collage. Scissors and paper to be matched with the word collage. Needle and thread. Needle and thread. Why do we need it? For doing embroidery. This is embroidery. Needle and thread to be matched with embroidery. Okay. So vocabulary sectionல கேட்கப்பட்ட 2 கேள்விகள் அதற்கான பதில பார்த்துட்டோம். Now we'll move on to the grammar topic. Let me give introduction in today's session. Active and passive voice. செய்வினை சொல், செய்பாட்டு வினை சொல். In active voice, the formation of sentence is in this manner. அதாவது முதலாவதாக செயலை செய்யக்கூடிய நபர், அந்த தகவல் தரப்பட்டிருக்கு. So S stands for subject. யார் ஒரு செயலை செய்யறாங்களோ அவங்கள சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். என்ன செயலானது செய்யப்பட்டிருக்கு அத வேர்ப்னு சொல்லுவோம், வினை சொல். Then followed by the object. செயலை செய்யும் நபர், செயல், பிறகு அந்த செயலானது யாரை போய் அடைகிறது? ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இந்த ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா இத நம்ம அதாவது சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Subject followed by verb followed by the object. If at all, it has to be transformed into passive voice. இந்த செயலானது யாரை போய் அடைகிறதோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து முதலாவதா எழுதப்பட்டிருக்கும். First, the object would be written. Then comes the helping verb. துணை வினை சொல். துணை வினை சொல்னா என்ன? Is, are, was, were. இது போன்ற வார்த்தைகள்லாம் துணை வினை சொல்லா பயன்படுத்துவோம். Main verb, past participle form of the verb. play அப்படிங்கிறது வார்த்தை, விளையாடுறது. played இது வந்து past participle form. ஒருவேளை நான் இப்ப லேர்ன் கத்துக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், லேர்ன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். லேர்ன்டு அதை வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். லேர்ன்ட் இதுதான் வந்து past participle form of verb ன்னு அழைப்போம். This is called as past participle form of the verb. Third form of verb. Third form of the verb. Followed by preposition by. Towards the end comes the subject. யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அது முதலில் வருகிறது. எதுல? செய்வினை சொல். செயற்பாட்டு வினை சொல்
அதாவது பாசிவ் வாய்ஸ்ல என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் வந்து முதலாவதா வந்துடும், கடைசியா சப்ஜெக்ட் ஆனது தள்ளப்பட்டிருக்கும், இடையில இந்த துணை வினை சொல், அதன் பிறகு வேர்பினுடைய மூன்றாவது ஃபார்ம் ஃபாலோட் பை ப்ரெபோசிஷன் பை டுவர்ட்ஸ் தி எண்ட் கம்ஸ் தி சப்ஜெக்ட். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இப்ப நான் இத்தனை விஷயம் சொன்னது, இதை நம்ம வந்து ஒரு கேமா பார்த்தோம்னா பெட்டரா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? முதல்ல ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த சென்டென்ஸ்ல வந்து எது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அதை நம்ம பார்க்கணும். ஓகே, சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுங்கிறத பார்க்கணும். So this is the first step while we are transforming a given sentence from active voice to passive voice. இங்கிலீஷ் அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்கிறாள். ஷீ யார் சொல்லி கொடுக்கிறா, அவ சொல்லி கொடுக்கிறா. என்ன பண்றா, சொல்லி கொடுக்கறதுங்கிறது வேர்ப் ஆயிடுது. ஸோ வில் பிளேஸ் தி வேர்ட் டீச்சர்ஸ், சொல்லி கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ்ங்கிறது வேர்ப். என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்குறாங்க. திஸ் பிகம்ஸ் தி ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துட்டோம்னா முதல் ஸ்டெப் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அந்த சென்டென்ஸ்ல வந்து எது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். எனக்கு பூக்கள்னா பிடிக்கும், எனக்கு பூக்களை பிடிக்கும். ஐ பிடிக்கும், லைக் வேர்ப். என்ன பிடிக்கும், பூக்களை பிடிக்கும். Subject is I, verb is like, object is flowers. அவர்கள் கால்பந்தை விளையாடுகிறார்கள். They play football. So இங்க யார் சப்ஜெக்ட், they. அவர்கள் என்ன பண்றாங்க, விளையாடுறதுங்கிறது verb. Play to be placed in verb. Object என்ன விளையாடுறாங்க, கால்பந்தை விளையாடுறாங்க. ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். ஓகே, அதை தெரிஞ்சுட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னா, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கும் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கும் நம்ம கொண்டு வரணும். we need to bring subject to object position and object will come to subject position. சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும், அதே வார்த்தையை கொண்டு வர முடியாது. he plays cricket, cricket is played by he அப்படின்னு சொல்ல முடியுமா? ஹீங்கிற வார்த்தை தகுந்த பிரதிபெயர் சொல்லால மாத்தி எழுதப்பட்டிருக்கணும். சோ ஹீங்கிற வார்த்தை ஹிம்னும், I'll just identify this word, these pronouns and end the session over here. Okay, you, யூக்கும் இட்டுக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. the words you, நீ, அது, இதுக்கு எந்த விதமான மாற்றமும் இருக்காது. she, அவள், அவளால். I, it is getting transformed to me, நான், என்னால். we, us. So when you are transforming subject to object position, it will get replaced with a suitable pronoun. தகுந்த பிரதிபெயர் சொற்களால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். சோ எந்த வார்த்தை சப்ஜெக்ட்னுடைய இடத்துல இருக்குங்கிறது இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ, ஹி, வி, யூ, ஷி, இட். இந்த வார்த்தைகள்லாம் சப்ஜெக்ட்னுடைய இடத்துல இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல வரத இந்த வார்த்தைகளாக மாத்தி எழுதப்பட்டிருக்கும். ஓகே, in today's session we have seen
the two steps in transforming a given sentence from active voice to passive voice. Okay, we will continue in next session how we transform a given sentence from active to passive voice. Okay. Any doubts to anyone in today's session? One of you had asked the meaning of the word glanced. Glanced அப்படின்னா என்ன? டக்குன்னு பார்க்கிறது. Look quickly. Glanced means look quickly. Okay. இதுதான் அதற்கான அர்த்தம். சட்டென்று பார்ப்பது. Look quickly. Okay, friends. I'll end the session over here. We will again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.